Before we go in for the child's dedication, நாம் குழந்தை இந்த பிரதிஷ்டைக்கு முன்பதாக நாம் போக முன்பதாக we'll take a few exhortations from the word of God, தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு சில எச்சரிப்புகளை நாம் கவனித்துக் கொள்ளலாம். and then we'll see what the Lord has to speak to us. தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். We'll turn our Bibles to the book of Psalms, chapter 127, சங்கீதம் 127 நாம் திருப்பி and கொள்ளலாம். then we'll read verse 3. மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3. Lo, the children are heritage of the Lord. 4. Okay, in English it is 3. தமிழிலே அது நான்காவது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Lo, children are an heritage of the Lord, and the fruit of the womb is his reward. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Whose heritage are the children? பிள்ளைகள் யாருடைய சுதந்திரம்? Lord's heritage, not our heritage. That some people ask for a son, so that their heritage continues. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரம் அல்ல, கர்த்தருடைய சுதந்திரம். ஏனென்றால் ஒரு சிலர் தன்னோட ஜெபிக்கும் பொழுது மகனுக்காக ஜெபிக்கிறார்கள், ஏனென்றால் அவருடைய சுதந்திரமானது தொடர்ந்து அங்கே செல்வதற்காக. When we realize they are the Lord's heritage, it does not matter whether it is a boy or a girl. நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். It says children are the heritage of the Lord, and not boys or girls are heritage of the இங்கே Lord. வசனம் சொல்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று. ஆனால் பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படவில்லை. Fruit of the womb is his reward. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். It is fruit of the womb is reward, not the outcome of the reward. கற்பத்தின் கனிதான் அவருடைய பலனே தவிர என்ன பலன் கிடைக்கிறதோ அது அல்ல. Outcome may be boy or girl. அந்த நமக்கு கிடைப்பது ஒருவேளை ஆண் பிள்ளையாகவோ பெண் பிள்ளையாகவோ இருக்கலாம். Basically it is fruit of the womb is his reward. ஆனால் அடிப்படையிலே கற்பத்தின் கனிதான் தேவனால் கிடைக்கிறதான பலன். All who have children have received the reward of the Lord. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய பலனை பெற்றிருக்கிறார்கள். And when they are the heritage of the Lord, இந்த கர்த்தருடைய சுதந்திரம், we have to rear them as the heritage of the Lord. கர்த்தருடைய சுதந்திரமாகவே நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். We cannot bring them up as we like. நாம் விரும்புகிற வண்ணமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது. If the child is somebody's heritage or our own, if we think the children are our own heritage, ஒருவேளை நம்முடைய மற்றவருடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை போல நாம் நினைத்தோம் என்றால், then we'll treat them as we like and rear them as we like. அவர்களை நாம் ஒருவேளை நம்முடைய விருப்பம் போல நாம் ஒருவேளை நடத்தலாம், வளர்க்கலாம். But if they are heritage of the Lord, ஆனால் இந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய சுதந்திரம் என்று நாம் நினைத்தோம் என்றால், if we are rearing Lord's child for him here on earth, நாம் இந்த உலகத்திலே அவர்களை தேவனுக்கு என்று வளர்க்கும் பொழுது, if we are treated as custodians of God's heritage on earth, நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய கர்த்தருடைய சுதந்திரமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்வர்களாக இருந்தோம் என்றால், then we'll bring them up according to the Lord's desire. தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களை நாம் வளர்க்க கூடியவர்களாகவும், our brought up will please him. நம்முடைய வளர்ப்பு தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். We'll rear them in such a way that it pleases him. நாம் தேவனுடைய விருப்பப்படியாக தேவனுக்கு பிரியமான முறையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். So there is great responsibility on every parent to rear the child to please the master. எனவே தேவனுக்கு பிரியமாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. Do we understand this? Do we have an example in the Bible? இதற்கு உதாரணமாக வேதத்திலே இது என்ன கூறப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? Is there an example? ஏதாவது ஒரு உதாரணம்? சாமுவேல், Jesus Christ, இயேசு கிறிஸ்து, John the Baptist, யோவான் ஸ்நானகன். Accurate description of the way I said. மிகச் சரியான ஒரு விளக்கம் நான் எதிர்பார்க்கிறேன். மோசே, Exodus chapter 2, we see that Moses was left into the waters
அங்கே யாத்ராமம் 2ஆம் அதிகாரத்திலே மோசேயானவன் அங்கே தண்ணீரிலே போடப்பட்டான். Pharaoh's daughter recognized and took the child. அங்கே பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தன்னுடைய பிள்ளையாக வைத்துக் கொண்டாள். Moses' sister was lingering around to see, watch the baby. அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளும்படியாக மோசேயினுடைய சகோதரியானவள் அங்கே இங்கே அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். She was watching who would take the child. யார் அந்த குழந்தையை எடுப்பார்கள் என்று அவள் எதிர்நோக்கி இருக்கிறாள். Then after that, after Pharaoh's daughter took the child, அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை எடுத்த பிற்பாடு Pharaoh's daughter called this Moses' sister, thinking that she was maid. அவர் ஒருவேளை வேலைக்காரியாக இருக்கலாம் என்று நினைத்து பார்வோனுடைய குமாரத்தி இந்த மோசேயினுடைய சகோதரியை அழைக்கிறாள். And she will tell her, go and bring a maid so that this child may be reared to become the king of Egypt. இந்த எகிப்தினுடைய ராஜாவாகும்படிக்கு இவனை வளர்க்கத்தக்கதான ஒரு பெண்ணை எனக்கு நீ கொண்டு வா என்று சொல்லி இந்த பார்வோனின் குமாரத்தி மோசேயினுடைய சகோதரனிடம் சொல்கிறாள். Bring a maid who will rear to become this person. She is a maid, but she should rear him to become the king of Egypt. ஒருவேளை இந்த மோசேயை இந்த எகிப்தினுடைய ராஜாவாக வளர்க்கக்கூடியதான ஒரு தாதியன் எனக்காக கொண்டு வா என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தை சொல்கிறார். Whom did the girl bring? அதை யாரை இந்த மோசேயின் சகோதரி கொண்டு வந்தாள்? Moses' mother only. மோசேயினுடைய சொந்த தாயை கொண்டு வந்தாள். What a divine disposition. என்ன விதமான தேவனுடைய தெய்வீக திட்டம். The mother only comes to rear the child, her own child, to become the king of அந்த குழந்தையினுடைய சொந்த தாயே இந்த எகிப்தினுடைய ராஜாவாக அவன் வளரும்படியாக அங்கே வருகிறார், வளர்க்கும்படியாக அங்கே வருகிறாள். But the Lord had a different purpose for him. தேவனுக்கு என்று இந்த மோசேயினிடத்திலே ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்தது. He became a mighty leader for the children of Israel. அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு அவன் மிகப்பெரிய வல்லமையான ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் நோக்கம் கொண்டிருந்தார். Here the mother itself, mother of the child, is working as a servant to bring up the child to please the master. தன்னுடைய எஜமானை பிரியப்படுத்தும்படியாக அந்த குழந்தையினுடைய தாயே ஒரு வேலைக்காரியாக இருந்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டியதாயிற்று. Agreed? Exact example. நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? இதுதான் சரியான உதாரணம். So that is our position. இதுதான் நம்முடைய நிலைமையும் கூட. We have to rear up our children as servants of the living God to please him. தேவனுடைய ஊழியக்காரர்களாக அவரை பிரியப்படுத்தும்படியாக நாம் நம்முடைய குழந்தையை வளர்க்க வேண்டியது ஒரு அவசியம். They have to become mighty people to serve him. தேவனை அவர்கள் சேவிக்கத்தக்கதாக ஒரு வல்லமையானவர்களாக அவர்கள் மாற வேண்டும். So now the child is born. இப்பொழுது குழந்தை பிறந்து ஆகிவிட்டது. It's a reward from the Lord. தேவனிடத்திலிருந்து வந்த பலனாக அது இருக்கிறது. And then we see a few instances where children are brought for dedication to the house of God. ஒரு சில வேளைகளிலே தேவனுடைய வீட்டிற்கு பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யும்படியாக கொண்டு வருகின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். We'll see one or two cases in that the Lord Jesus Christ was brought to the house of God. ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பிறந்த பொழுது அங்கே தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டார். And now first question is it necessary for God himself to be dedicated to the house of God? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தேவனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டியது அவசியமாய் இருந்ததா? Is it necessary? இது அவசியம்தானா? But we see that he was brought to the house of God so that law may be fulfilled. அவர் நியாயப்பிரமாணம் நிறைவேறும்படியாக தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டார். Because Simeon was waiting for him. ஏனென்றால் அங்கே சிமியோன் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறான். He said he will not see death till he sees the Lord. அவரை காணும் மட்டுமாக அவன் மரணமடைய போவதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. And that's why he had to be brought to the house of God for dedication. எனவே அவர் பிரதிஷ்டைக்காக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டியிருந்தது. We will see from verses 25 of Luke chapter 2. லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். லூக்கா 2:25 32ஆம் வசனமும் கூட 25 to 32. லூக்கா 2:25 32 முடிய. Read your portion very clearly. நாம் மாறி மாறி வாசிக்கலாம். உங்களுடைய பகுதியை நீங்கள் மிகவும் கவனமாக தெளிவாக வாசியுங்கள். And there was a man in Jerusalem whose name was Simeon, and the same man was just and devout, waiting for the consolation of Israel, and the Holy Ghost was upon him. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
And he came by the Spirit unto the temple, and when the parents brought in the child Jesus to do for him after the custom of the law, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து and blessed him. And the Lord, now lettest thou thy servant depart in peace according to thy word. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். A light to lighten the Gentiles and glory of thy people Israel. உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். So here we see that Christ was brought into the house of God so that the prophecy may be fulfilled. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படியாக கிறிஸ்துவானவர் பிரதிஷ்டை பண்ணப்படும்படியாக இந்த ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறார். There was no need for him to be brought to the house of God. மற்றபடி அவர் இந்த விதமாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும் என்றுதான் அவசியம் இல்லை. Since he came to this earth to fulfill the law, இந்த உலகத்திற்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வந்தபடியால் so he had to go through this dedication. இந்த விதமான பிரதிஷ்டைக்குள்ளாக அவர் செல்ல வேண்டியிருந்தது. Secondly, we see in the life of Hannah, நாம் அன்னாவின் வாழ்க்கையிலே என்ன பார்க்கிறோம்? she also brought the child for dedication. அங்கே அன்னாளும் கூட தன்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வருகிறாள். We see in first book of Samuel chapter 1, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24 to 27. 24 27 முடிய 1 சாமுவேல் 1:24 முதல் 27. And when she had weaned him, she took him up in her with three bullocks and 1 ephah of flour and a bottle of wine, and brought him into the house of the Lord in Shiloh, and the child was young. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். And she said, O my Lord, as thy soul liveth, my Lord, I am the woman that stood by thee here praying unto the Lord. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். For this child I prayed, and the Lord hath given me my petition which I asked of him. Why did she bring him to the house of God? ஏன் அவள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தாள்? To make this prayer. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக. To say that for this child I prayed, and Lord hath given me my petition. இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். So she brought the child for dedication out of gratitude. அவள் நன்றி அறிதல் உள்ளவளாக தன்னுடைய பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணத்தக்கதாக தேவனுடைய ஆலயத்திற்கு அவள் கொண்டு வருகிறாள். So out of great gratitude, the child being a reward from the Lord, she is grateful because she has been redeemed of the word called barren in her life. அவளுடைய மலட்டு தன்மை என்றதான அந்த காரியத்திலிருந்து அவள் விடுவிக்கப்படும்படியாக தேவன் அவளுக்கு கிருபையாக கொடுத்த அந்த பலனுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல அவள் தன்னுடைய பிள்ளையை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தாள். The Lord is very Mary is also very grateful to the Lord for his mercy. மரியாளும் கூட தேவன் தனக்கு அளித்த கிருபைக்காக மிகவும் ஆண்டவரை துதித்தாள். See Luke chapter 1 verse 50. லூக்கா 1:50. And his mercy is on them that fear him from generation to generation. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. So what is our heritage? நம்முடைய சுதந்திரமானது என்ன? His mercy from generation to generation, that's all. தலைமுறை தலைமுறைகளுக்கும் இருக்கிறதான அவருடைய இரக்கம். Children are his heritage. பிள்ளைகள் அவருடைய சுதந்திரம். The Lord's mercy upon is our heritage. தேவன் நம்மேல் இருக்கிறதான தேவனுடைய இரக்கம் நம்முடைய சுதந்திரம். And it's our business to rear the children for his glory. தேவனுடைய மகிமைக்காக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. What should we teach our children? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை போதிக்க வேண்டும்? See Psalm chapter 34 verse 11. சங்கீதம் 34:11. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Come ye children, hearken unto me, I will teach you the fear of the Lord. Now there is a background about this verse. இந்த வசனத்திற்கு ஒரு பின்னணி உண்டு. If any of you have English Bibles, why a small write up is given to show how this book
this chapter has been written. இந்த யாராவது ஆங்கில வேதாகம் வைத்தீர்கள் என்றால் எந்த விதமாக இந்த அதிகாரமானது சங்கீதமானது எழுதப்பட்டது என்பதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். It says the Psalm of David when he changed his behavior before Ahimelech, who drove him away and departed. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்பட்ட போது பாடின சங்கீதம். We'll see in 5 minutes the history of this chapter so that we will understand this word. Come ye children, hearken unto me, I will teach you the fear of the Lord. பிள்ளைகளே எனக்கு வந்து செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் என்ற இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பின்னணியிலே இந்த சங்கீதமானது எழுதப்பட்டது என்பதை நாம் 5 நிமிடங்களுக்குள்ளாக பார்த்து முடிக்கலாம். We will turn our Bibles quickly to the first book of Samuel, chapter 21, verses 10 to 15. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களுக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Listen carefully and understand so that you will understand the passage. நீங்கள் மிகவும் கவனமாக அதை பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். And David arose and fled that day for fear of Saul and went to Achish the king of Gath. ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். David his 10,000, and David laid up these words in his heart and was sore afraid of Achish king of Gath. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவரிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல்காரர்களை கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். He then said, Achish unto servants, Lo, ye see the man is mad, wherefore then ye brought him to me? எனக்கு முன்பாக பைத்தியத்தை செய்ய நீங்கள் இவனை கொல்வதற்கு பைத்தியக்காரன் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில். Now here David was escaping from Saul. இங்கே தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறான். By mistake he stumbled into Gath. அவன் தவறுதலாக இந்த காத்தின் இடத்திலே வந்தான். Gath is Philistine. அந்த காத் என்பவன் பெலிஸ்தன். So as soon as he entered Gath, அங்கே அவன் காத் பட்டணத்திற்கு வந்த பொழுது the servants of Achish the king caught him. இந்த ஆகீசினுடைய ஊழியக்காரர்கள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். Naturally when any intruder gets into our territory we catch hold of him. நம்முடைய பகுதிக்குள்ளாக யாராவது வந்து நுழையும் பொழுது நாம் அவரை உடனடியாக பிடித்து விடுவோம். And they were taking him to the king. அவர்களை உடனடியாக அங்கே ராஜாவினிடத்திலே கொண்டு போகிறார்கள். Suddenly one servant realized, I think this man is looking like David. உடனடியாக ஒருவன் இவன் இந்த தாவீதை போல இருக்கிறானே என்று சொல்லி அவன் கண்டுபிடித்து விடுகிறான். And then said, I think this is the man who killed Goliath for a Philistine, isn't it? இந்த மனிதன் தான், அவர்கள் பெலிஸ்தராக இருந்தபடினாலே இந்த மனிதன் தானே கோலியாத்தை கொன்றான் என்று அவன் சொல்லுகிறான். He killed Goliath of Philistine. அந்த பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்தை அவன் கொன்றானே என்று அவன் சொல்லுகிறான். Goliath was their hero. அங்கே கோலியாத்தான் அவளுடைய அங்கே ஒரு ஹீரோவாக இருந்தார்கள். Suddenly he realizes that this is the man who killed our hero Goliath. அவனை அங்கே பார்த்து இவன் தானே இந்த கோலியாத்தை கொன்றது என்று அவன் அங்கே அறிந்து கொள்கிறான். Suddenly David realizes he is in a danger territory. அவன் இங்கே மிகவும் ஆபத்தான ஒரு பகுதிக்குள்ளாக இருப்பதாக தாவீது உடனடியாக புரிந்து கொண்டான். He knew if Achish holds him he will kill him. அந்த ஆகீஸ் அவனை பிடிப்பான் என்றால் உடனடியாக அவன் தாவீதை கொல்வான் என்று அவனுக்கு தெரியும். He will not spare him for having killed his hero. அவன் தன்னுடைய ஹீரோவை கொன்றதினாலே அவனை சும்மா விட்டுவிடுவான் என்று அவன் நினைக்கவில்லை. Suddenly he will change his behavior. உடனடியாக அவன் தன்னுடைய முக நாடியை வேறுபடுத்துகிறான். He will behave like a madman. அவன் ஒரு பைத்தியக்காரனை போல அங்கே நடிக்கிறான். I think he would have got Oscar award because even the king could not recognize this that he was David. அவன் அந்த ராஜா கூட அவன் தாவீது என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் நடித்ததினாலே ஒருவேளை அவனுக்கு நாம் ஆஸ்கார் அவார்டு கூட கொடுக்கலாம். Such a great acting. இந்த விதமான மிகப்பெரிய ஒரு நடிப்பு. Instantly he changed his behavior. உடனடியாக அவன் தன் முகநாடியை வேறுபடுத்திக் கொண்டான். Acting so mad. அவன் மிகவும் பைத்தியக்காரன் போல அங்கே நடந்து கொண்டான். And by the time he was brought to the king, அவன் இங்கே ராஜாவினிடத்திலே கொண்டு வரப்பட்ட போது he was in his perfect role. அவன் மிகச் சரியாக தன்னுடைய அந்த பாத்திரத்தை நடிக்கிறான். And then king could not recognize him. அப்பொழுது ராஜாவுக்கு அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. He said, why did you bring this madman to me? You want to display this man to me? இந்த பைத்தியக்காரனை ஏன் இடத்திலே கொண்டு வந்தீர்கள்? இவன் விதமாக நடிக்குவதற்காக தான் இடத்திலே கொண்டு வந்தீர்களா? இவனை நீங்கள் அகற்றுங்கள், நீங்கள் சென்று விடுங்கள். And that is the background. Now King David has become a king. இப்பொழுது தாவீது அவன் ராஜாவாக மாறிவிட்டான். Now he realizes his folly.
அவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். When he was going out of Gath, when he was going out as a madman and out of Gath, அந்த காத்திலிருந்து பைத்தியக்காரன் போல அவன் வெளியே சென்ற பொழுது he said that some small children gathered around him, அவனை சுற்றி சிறு குழந்தைகள் கூடிக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. and they mocked at him. அவர்கள் அந்த தாவீதை பரிகசித்தார்கள். And they mocked at him. அவர்கள் கேலி செய்தார்கள். They made fun of him. அவனை மிகவும் அதிகமாக இந்த விதமாக அவர்கள் விளையாட்டுத்தனம் பண்ணினார்கள். Possibly they would have thrown stones at him also. ஒருவேளை அவன் மேலிலே அவர்கள் கல்லை கூட எறிந்திருக்கலாம். He consciously observed that he was in a very shameful condition. அவன் மிகவும் வெட்கமான அவமானமான சூழ்நிலையிலே இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரிய வந்தது. But then he left that place and went. அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே சென்று விட்டான். He has become king. அவன் இப்பொழுது ராஜாவாக மாறினான். He remembers what has happened in Gath. அங்கே காத்திலே என்ன நடந்தது என்று ஞாபகப்படுத்தி பார்க்கிறான். And now he says, what a shameful life I lived before the children. இந்த குழந்தைகளுக்கு முன்பதாக நான் எவ்வளவு வெட்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று சொல்லி அவன் அங்கே உணர்கிறான். I brought disrepute to the God. தேவனுக்கு நான் அவமரியாதையை கொண்டு வந்து விட்டேனே என்று நினைக்கிறான். The future king of Israel brought disrepute to the people of Israel. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜாவாக எதிர்காலத்திலே மாறப்போகிறவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு அவமரியாதையை கொண்டு வந்து விட்டான். He lived a very shameful life. அவன் மிகவும் அவமானமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து விட்டான். So out of his guilt he said he will rectify his position. அவனுடைய நிலைமையை அவன் தன்னுடைய குற்ற உணர்வின் நிமித்தமாக சரிப்படுத்திக் கொள்ள நினைக்கிறான். Then he thought he will teach children for the good of Israel. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைக்காக அந்த பிள்ளைகளுக்கு அவன் எதையோ போதிக்க விரும்புகிறான். They are to become future citizens of Israel. அவர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்கால பிரஜைகளாக மாற வேண்டும். They need to have a definite conduct for Israel. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட ஒரு சரியான விதமான நடக்கையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். They should never behave like me. அவர்கள் என்னை போல ஒருபோதும் நடந்து கொள்ள கூடாது. So out of confession he writes this thing to the children. அவன் தன்னுடைய அறிக்கையிலிருந்து இந்த செய்தியை பிள்ளைகளுக்கு எழுதுகிறான். Is come ye children, hearken unto me, I will teach you the fear of the Lord. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். I will teach you the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். He is not saying I will teach you how to earn money. நான் எப்படியாக சம்பாதிக்க வேண்டும் என்று நான் போதிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை. How to get fame. எப்படியாக புகழை பெற வேண்டும் என்று சொல்லி நான் போதிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை. Power. எப்படியாக அதிகாரத்தை நாம் சம்பாதிப்பது, how to live in this world, இந்த உலகத்திலே எப்படியாக வாழ்வது. Because he knew the summary of the whole thing was to have fear of the Lord. ஏனென்றால் எல்லா விதத்திலும் கூட கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. So how many of us as parents, when we commit a mistake, are we going to willing to go and correct ourselves before our children? நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக சென்று நம்மை சரிப்படுத்திக் கொள்ள நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? It's time for all our parents, all of us as parents, to examine ourselves and see how much we confess our mistakes before our children. இங்கே இருக்கிறதான பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் நாம் எத்தனை பேர் நம்முடைய குற்றங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அறிக்கை இடுகிறோம் என்று நாம் இப்பொழுது யோசித்து பார்க்க வேண்டும். I know a person in my neighborhood. என்னுடைய அருகாமையிலே ஒரு அயலகத்தாரை நான் அறிவேன். In those days, long time ago, 40 years ago, 40 வருடங்களுக்கு முன்பதாக the father, somebody gave the father a 10 rupee note, a very big one in those days. அங்கே ஒரு தகப்பனாருக்கு ஒரு 10 ரூபாய் நோட், அங்கே அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பணம் அது கொடுக்கப்பட்டது. And it was a very big sum because hardly salary was about 50 rupees. ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு பணம், ஏனென்றால் ஒரு மாத சம்பளமே 50 ரூபாய் தான் இருக்கும். This truly happened. இது உண்மையாக நடந்தது. Then what happened? The father saw that money, it was large sum. அந்த தகப்பனார் இந்த பணமானது மிகவும் அதிகமானது என்று பார்த்தார். It was a fake one. அது ஒரு பொய்யான போலியான ஒரு பணம். When he went to somebody, they said that it is a fake one. அங்கே அவர் மற்ற இடத்திலே சென்று கொடுக்கும் பொழுது இது போலியான ரூபாய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. So they all gathered together in the house for family prayer. எனவே அவர்கள் அனைவரும் குடும்ப ஜெபத்திற்காக வீட்டிலே கூடினார்கள். While in the family prayer, the father showed the note. அந்த குடும்ப ஜெபத்திலே இந்த தகப்பனார் இந்த 10 ரூபாயை காண்பித்தார். And he said, அவர் சொன்னார், see, this is what somebody has given me.
இந்த 10 ரூபாயை யாரோ ஒருவர் எனக்கு கொடுத்தார்கள். He believed that some conductor would have given him. ஒருவேளை யாராவது பஸ் கண்டக்டர் இதை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி அவர் யோசித்தார். But anyway, somebody gave me in the dark, so I too can give it back to somebody in the dark. எனவே நான் இருள் நிறைந்த நேரத்திலே இதை கொடுத்தபடினாலே நானும் கூட இருளிலே மற்றவர்களுக்கு இதை நான் கொடுத்தேன். But he said we should, as children of God, we should not do it. ஆனால் அவர் சொன்னார், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படியாக செய்யக்கூடாது. We should not cheat anybody. நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. So he took the 10 rupee note and tore it before the family. அந்த தன்னுடைய குடும்பத்திற்கு நேராக அந்த 10 ரூபாயை எடுத்து அவர் கிழித்தார். What an effect it had on his children. இந்த விதமான காரியம் அவருடைய பிள்ளைகள் மேல் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க They கூடும். became very great, mighty people. அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக மாறினார்கள். Because the foundation of the children was so strong. அவருடைய அஸ்திபாரமானது மிகவும் உறுதியாக இருந்தது. They knew how to live. அவர்களுக்கு எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டார்கள். Foundation of their living was established on the principles of righteousness. இந்த நீதியின் தேவனுடைய நீதியின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமானது அமைந்தது. So in these days, இந்த காலகட்டத்திலே, on this day when we are thinking about the dedication of our child, நம்முடைய குழந்தைகளை பற்றியதான பிரதிஷ்டை குறித்து நாம் நினைக்கும் பொழுது, there is nothing we can tell the child. நாம் அவர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய எந்த விதமான காரியமும் இல்லை. Much is to be told to the parents. ஆனால் பெற்றோர்களுக்கு தான் அதிகமான காரியம் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. We have to teach our children. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். Then only we will be able to rear the child for the Lord's glory. அப்பொழுது மாத்திரமே தேவனுடைய மகிமைக்காக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க முடியும். See, we see how we have to teach the children. நாம் எப்படி பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். We have to teach the child right from her childhood. அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். His or her childhood. அவர்கள் நம்முடைய குழந்தைகள். Because it's a very fertile land. இது மிகவும் ஒரு பண்பட்ட நிலம். The heart is so fertile that they receive everything. அவர்கள் மிகவும் பண்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். Their hearts will be willing to receive. அவர்களுடைய இருதயமானது ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும். They will be able to receive it more now than at a later date. பின் நாட்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்வதை விட இந்த நாட்களிலே அவர்களால் அதிகமாக ஏற்றுக்கொள்ள முடியும். The word sowed into their hearts will bear more fruit now than at a later date. இந்த நாட்களிலே விதைக்கப்பட்ட விதையானது பின் நாட்களில் கொடுக்கிற பலனை விட இப்பொழுது அதிகமான பலனை கொடுக்கும். If we give them the word of God now, it will abide for a very long time. இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை விதைப்பீர்கள் என்றால் அது அதிக நாட்களுக்கு நிலைத்திருக்கும். But then we have to be very careful about what we teach them. நாம் அவர்களுக்கு என்ன போதிக்கிறோம் என்பதில் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Just imagine if a little poison is put into the spring. ஒருவேளை ஒரு பரிமள தைலத்திலே ஒரு சிறிய ஒரு விஷயமானது சென்றால், then the whole stream will become poison. அந்த எல்லா விதமான அந்த தைலமும் அங்கே மிகவும் அங்கே கெட்டுவிடும். At a later date everything is spoiled. அந்த நாட்கள் செல்ல அனைத்துமே அங்கே பழுதடைந்ததாக மாறிவிடும். If a small plant is growing, இப்பொழுது சிறிய ஒரு செடி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, if you twist the plant, அந்த செடியை நீங்கள் திருகினீர்கள் என்றால், it will grow like that, as a twisted one. அது திருகினது போலவே வளர்ந்து கொண்டிருக்கும். Because in its infancy the error has taken place. அதனுடைய இளம் பருவத்திலே அந்த தவறானது அங்கே நடந்தது. And the nature of that mistake or error continues till they grow. அந்த தவறினுடைய அந்த தன்மையானது அது முழுமையாக வளருகின்ற வரைக்குமாக அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். Then why should we teach the children? எனவே நாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும்? We have to teach the children for God. தேவனுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். Not for us. நமக்காக அல்ல. We have to rear them for God. நாம் அவர்களை தேவனுக்கென்று வளர்க்க வேண்டும். Whenever you deal with the child, நாம் குழந்தைகளோடு கூட நாம் எப்பொழுதும் ஈடுபடும் பொழுது, it is better to wound the hand than the heart. அவருடைய இதயத்தை புண்படுத்துவதற்கு பதிலாக அவருடைய கரத்தை புண்படுத்துவது நலம். So kindly do not deal with a tender heart.
ஆகவே Do not deal wrongly with a tender heart. அங்கே இளம் இருதயத்தோடு கூட தவறாக நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். They are the future church. அவர்கள் தான் எதிர்கால சபை. They are the ones who have to take responsibility of this church. இந்த சபையிலே எதிர்காலத்திலே பொறுப்புகளை எடுக்க வேண்டியவர்கள் அவர்களே. They are the ones who will be involved in expansion of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தரிப்புக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள போகிறவர்கள் அவர்களே. So we have to rear them in the fear of the Lord. அவர்களை தேவனுடைய பக்தியிலே பயத்திலே வளர்க்க வேண்டும். And unity of the family. அது அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை. Love should rule the family. அவருடைய அன்பானது அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். Now the family is a miniature church. இந்த குடும்பமானது ஒரு சிறிய சபையை போன்று இருக்கிறது. If we cannot be successful in our family, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் வெற்றியுள்ளவர்களாக காணப்படாவிட்டால் we are not fit to work in the house of God. நாம் தேவனுடைய சபையிலே நாம் பணி செய்வதற்கு உகந்தவர்கள் அல்ல. If you see in Timothy, நாம் தீமோத்தேயுவிலே பார்க்கிறோம். Book of Timothy says that he has laid down strictures for a God's servant. அங்கே Timothy chapter strictures and some rules. அங்கே தேவனுடைய சபைக்கு என்று ஒரு சில ஒழுங்குகளை அவன் அங்கே வைத்திருக்கிறான். And there he says, if you cannot rule your house, he speaks about a bishop. If you cannot rule your house, you cannot rule the house of God. அங்கே கண்காணியை குறித்து அவன் பேசும் பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையையும் நடத்த முடியாது என்று சொல்லுகிறான். So we have to rear them in such a way that all of us gather together for the family prayer and for the dinner. நாம் இங்கே நாம் கூடும் பொழுது சபை குடும்பத்திலே நாம் ஒரு உணவுக்காகவோ அல்லது ஜெபத்திற்காக கூடி வரும்படியாகவே நாம் இங்கே கூட வேண்டும். That will show that the way the family has been reared. அந்த விதமாகவே தான் ஒரு குடும்பமானது அங்கே போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும். See Psalms chapter 128. சங்கீதம் 128 பாருங்கள். Verse 2. இரண்டாம் வசனம். For thou shalt eat the labor of thy hands, happy shalt thou be, and it shall be well with thee. Thy wife shall be a fruitful vine by the sides of thy house, thy children like olive plants around thy table. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். When somebody comes to your house, யாரேனும் உடைய வீட்டிற்கு வரும் பொழுது they need not examine everything. அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. If they see the way you sit around the table as a family and eat, குடும்பமாக நீங்கள் மேஜை சுற்றிலும் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுதே, that is a great witness to show how we have been rearing our family. நாம் நம்முடைய குடும்பத்தை எவ்விதமாக நடத்துகிறோம் என்பதற்கான ஒரு பெரிய சாட்சியாக அதுவே காணப்படும். When we see our children praying together as a family, குடும்பமாக நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, when people look at it, ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது glorify God for the family. அந்த குடும்பத்திற்கு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். So that is the way we have to bring them in the fear of the Lord. இந்த விதமாக தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய பயத்திலே வளர்க்க வேண்டும். Of course, what is fear of the Lord is a very big subject and we will not find time to cover that. தேவனுடைய பயம் என்ன என்பதை சொல்லி நாம் பார்ப்போம். அது பெரிய ஒரு பாடம், ஆனால் அதை நாம் பார்ப்பதற்கு இப்ப சமயம் இல்லை. But finally we see a family here in the Bible where the people find, even the apostle finds that the children are walking in the truth. அங்கே நாம் வேதாமத்திலே ஒரு குடும்பம் உண்டு. அங்கே ஜனங்களும் அப்போஸ்தலர்களும் அந்த பிள்ளைகள் உண்மையிலே உண்மையான முதலிலே நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டிருந்தார்கள். Second epistle of John verse 4. 2 யோவான் 4ஆம் வசனம். 2 யோவான் 4ஆம் வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சில சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். I am very happy. Did you read the first verse or fourth? Yes. I found thy children walking in truth. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கண்டேன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Truth was preached. அங்கே சத்தியமானது போதிக்கப்பட்டது. They were asked to practice truth.
அவர்கள் இந்த சத்தியத்தை அப்பியாசிக்கும்படியாக அங்கே பிரசங்கிக்கப்பட்டார்கள். They were asked to walk a spiritual walk of truth. அங்கே ஆவிக்குரிய நிலைமையிலே உண்மையாக நடந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். It is not only sufficient they walk in the truth. அவர்கள் மட்டுமே சத்தியத்திலே நடந்தால் போதாது. When people look at them, they also felt that these people walked in the truth. ஜனங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் உண்மையாகவே சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்றும் கூறினார்கள். This letter is addressed to a lady. இந்த நிருபமானது ஒரு ஸ்திரீயானவளுக்கு அங்கே எழுதப்படுகிறது. You see what the first verse says. இந்த முதலாம் வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். The elder unto the elect lady and her children, whom I love in the truth, and not I only, but also they that have known the truth. நமக்குள் நிலைநிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவருக்கும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்களுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. All those who know the truth are able to testify that these people are walking in the truth. சத்தியத்தை அறிந்திருக்கிற அனைவரும் இந்த பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சாட்சி கொடுக்க முடிந்தது. What a family this lady has raised. இந்த என்ன ஒரு அருமையான குடும்பத்தை இந்த அம்மாள் அங்கே எழுப்பி இருக்கிறார்கள். So she would have practically been she would have been an example to them. அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்க முடியும். Unless they are an example, the children will never follow. அவர்கள் எடுத்துக்காட்டாக இல்லாத பட்சத்திலே அவருடைய பிள்ளைகள் அவர்களை பின்பற்றி இருக்க மாட்டார்கள். It is said that when a child imitates another child, ஒரு குழந்தையானது மற்றொரு குழந்தையை அங்கே அப்படியே பார்த்து செய்யும் பொழுது, when you see that the child acting, அந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், you'll realize the intelligence of the child in imitating. அந்த அதை அப்படியே செய்வதிலே இருப்பதான அந்த குழந்தையினுடைய ஞானத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். But when the child imitates her father or mother, ஆனால் அதே குழந்தையானது தன்னுடைய தாயையோ அல்லது தகப்பனையோ அப்படி அவர்கள் செய்கிற மாதிரி செய்யும் பொழுது, even the genetic nature in the child adds to the acting. அவர்களுடைய அந்த சுபாவமான அந்த நிலைமையும் கூட அதோடு கூட சேர்ந்து நடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். You will find them to be acting more natural. அவர்கள் மிகவும் இயற்கையாகவே அப்படி செய்வது போல நாம் காண முடியும். That is our nature. அதுதான் நம்முடைய சுபாவம். So what our child becomes is out of what we have been to them. நம்முடைய குழந்தை எதுவாக மாறுகிறதோ அது நம்மித்தமாகவே அங்கே அப்படியாக நடக்கிறது. When my children were small, என்னுடைய குழந்தைகள் சிறியவர்களாக இருந்த பொழுது, I used to shout at them if they don't do their homework or that and this. My wife is liberal, so I was a little strict. என்னுடைய மனைவியானவள் மிகவும் எளிதாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஹோம்வொர்க் செய்யவில்லை என்றால் அதை செய்யவேண்டாம் இதை செய்யணும் என்றால் நான் எப்பொழுதும் அவர்களை நான் சத்தம் போடுவது வழக்கம். I would have certainly had a kind of behavior I did not know. நான் எப்படியாக நடந்து கொண்டேன் என்று சொல்லி எனக்கு கூட தெரியாது இருந்தது. But I was a little harsh, that I know. ஆனால் மிகவும் கடினமாகவே அவரிடத்தில் நான் நடந்து கொண்டேன். After I come home, நான் வீட்டுக்கு வந்த பின்பு children will fight. அங்கே பிள்ளைகள் சண்டையிடுவார்கள். And then my wife tells me like this. என்னுடைய மனைவி இப்படியாக சொல்வார்கள், whenever you are not there, this fellow will act like you. நீங்கள் இல்லாத நேரத்தில் எல்லாம் இவன் உங்களை போலவே நடந்து கொள்கிறான் என்று. I'll be telling, don't do that, this and all. He will be telling his sister, don't do that and all that. அதை செய்யாது இதை செய்யாது நான் சொல்லுவது போல என்னுடைய மகனும் என்னுடைய மகளிடம் அவ்விதமாகவே சொல்லிக் கொண்டிருந்தான். So they imitate what we are. நாம் என்ன செய்கிறோமோ அதையே அவர்கள் செய்கிறார்கள். So we have to be, as parents, we have to be very careful. The message is for the parents more than the child, because the child does not understand what we are telling. எனவே குழந்தைக்கு எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறபடினாலே பெற்றோர்களாகிய நமக்கு தான் அதிகமான உபதேசமானது இங்கே கொடுக்கப்படுகிறது. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். So this afternoon it's a warning for all the parents to be more watchful about their behavior before their children and without the children, beyond the children also. They have to walk in truth. நாம் பெற்றோர்களாகிய நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் நம்முடைய பிள்ளைகள் இல்லாத இருக்கிறதான நேரத்திலும் அது மிகவும் முக்கியம் என்பதை இங்கே இந்த மதிய வேளையிலே இருக்கிறதான பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Behaving in truth means in front and behind, both same. பிள்ளைகளுக்கு முன்பதாக பிள்ளைகள் இல்லாத இருக்கின்ற நேரத்திலும் நாம் சத்தியத்திலே நடப்பதுதான் ஒரு உண்மையான நடக்கை. Children, these days children are very intelligent. They know what their parents are doing before them and behind them. அந்த தன்னுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு பின்பாகவும் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலத்து பிள்ளைகள் மிகவும் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். Unless we project Christ nature in us,
they will never become like Christ. நாம் நம்முடைய சுபாவத்திலே கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிக்கொணராவிட்டால் அவர்களும் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை அவர்களுக்குள் வெளிக்கொணர முடியாது. The purpose of dedicating the child is to give responsibility to the church also, so that they may be also watch the child to be brought under the into the image of Lord Jesus Christ. இந்த விதமாக நாம் தேவனுடைய சபையிலே வந்து பிரதிஷ்டை செய்யப்படுவது நம்முடைய பொறுப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் விதமாக செய்கிறோம் என்றால் தேவனுடைய சாயலுக்கு ஏற்றதாக அவர்களை நாம் மாற்றுவதற்காகவே. All of us have to take responsibility to pray for the child. இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்பதை நம்முடைய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Not only this child, every child in the church. இந்த குழந்தை மட்டுமல்ல இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும். Today we are praying for this child as a special meeting because she is brought to the house of God for dedication. இந்த குழந்தையானது பிரதிஷ்டைக்காக தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டபடினாலே அந்த குழந்தைக்கு நாம் விசேஷித்தமாக ஜெபிக்கிறோம். So we need to have concern for all our children. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் நாம் கரிசனை கொள்ள வேண்டியது அவசியம். So if I see his child somewhere doing mischief, ஒருவேளை இந்த சகோதரனுடைய குழந்தையானது ஒரு தவறை ஏதோ ஒரு இடத்திலே செய்வதாக நான் கண்டால், I have to treat him like a father. As a father I have to treat him like a son and guide him into the right way. நான் அவனை என்னுடைய குமாரனாக பாவித்து நான் அவனுடைய தகப்பனாக இருந்து அவனை சரியான விதத்திலே நான் வழிநடத்த வேண்டும். If he sees my children, இப்ப சப்போஸ் ஒருவேளை இந்த சகோதரன் என்னுடைய குழந்தையை பார்த்தால், he also has to take the same role. அவரும் கூட இதே பொறுப்பை தான் செய்ய வேண்டும். Then only we will have a church growing in the nourishing of the Lord Jesus Christ. அப்பொழுது மாத்திரமே கிறிஸ்துவுக்குள்ளாக போஷிக்கப்பட்ட ஒரு சபையாக இது வளர முடியும். So children are all the Lord's heritage. குழந்தைகள் தேவனுடைய சுதந்திரம். All children, his children or my children or every children are heritage of the Lord. யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுதந்திரமே. All of us are fellow heirs and fellow believers in the work of the Lord to bring up our children for in the image of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நேராக நாம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு சபையில் இருக்கிறவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உடன் வேலையாட்களாகவும் உடன் சுதந்திரர்களாகவுமே நாம் இருக்கிறோம். We thank for this child the Lord has given to this wonderful family. இந்த அருமையான குடும்பத்திற்கு தேவன் கொடுத்த இந்த அருமையான குழந்தைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். We pray that the child may grow in the nurture of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த குழந்தையானது போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். Child be dedicated in the house of God to be brought up in the nurture of the Lord Jesus Christ. இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த குழந்தையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவிலே அது போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும். மகாபரிசுத்தமானவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி மத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த அருமையான ராஜ்மோனுக்காகவும் எங்களுடைய சோதரி ஜெமிமாவுக்காகவும் இந்த கிருபையாக இறங்கி கொடுத்த இந்த அருமையான குழந்தை ஜோயலுக்காக நன்றியோடு மத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நம்மள அன்றைய கதாக்கில் நம்ம ஜெமிமாவுக்கும் கூட இந்த கன்ஃபைன்மெண்ட் டைமில் கூட எனக்கு கிருபையாக இருந்தேன். பத்திரமான இந்த குழந்தை பெற்றெடுக்க உதவி செய்திருக்க ஸ்தோத்திரங்க தாவே. நம்மள அன்றே இந்த ஜோயிலுக்காக கூட நன்றி மத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜோயிலையும் கூட பெற்றோரையும் கூட நம்முடைய கருத்தில் கொடுக்குறாங்க தாவே. நேர் கூட இந்த குழந்தையாக இருந்த பொழுது நேர் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டீர், ரெஜிஸ்டர் செய்யப்பட்டேன்னு சொல்லி வாசிக்கிறாங்க தாவே. அதுமாக இந்த நாளில் இந்த சோதனையும் கூட தங்களை நீர் ஈவாக கொடுத்த இந்த ஜோயிலை இந்த சபையில் கொண்டு வந்து பிரவேசிக்க பண்ணும்படியாக என்னை கொண்டாந்துருக்கிறார். அதுக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இந்த குழந்தையும் கூட நம்முடைய கருத்தில் கொடுக்குறாங்க தாவே. நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். நம்மை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் மனுஷனுடைய தெய்விலும் தேவனுடைய கிருபையிலும் நாளுக்கு நாள் இந்த ஜோயிலும் கூட வளர்த்துக்கதான் உதவி செய்யுங்க தாவே. நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க தாவே. சபையாக நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்க தாவே. பெற்றோராக நானும் கூட என்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும். என்னை கிருபையாக கொடுத்த என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க, சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க தாவே. என்னுடைய பிள்ளைகள் கூட என்னுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார்கள், என்னுடைய செயல்களை கவனிக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வார்த்தையும் நான் என்ன சொல்கிறோமோ அந்த சொல்லும் என்னுடைய செயலும் ஒன்று போல் இருக்கிறதுக்காக உதவி செய்யும். நான் மாய்மாலக்காரர்களாக இராதபடி குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருப்போம். உம்மண்டை குழந்தைகளை வழிநடத்துவர்களாக நான் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தாவே. அப்படியே அவன் தீக்கிரம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லா விதமான சிக்னஸ்லேருந்தும் எல்லா விதமான சாசனுடைய எல்லா தாக்குலேருந்து விலக்கி ஜோயிலை கூட பாதுகாத்துக் கொள்ளுங்க தாவே. நிறைய தீக்கிரம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ராஜ்மோனுக்கும் சரி ஜெமிமாவுக்கும் கிருபையாக கொடுத்த இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம். சபையாக நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்ம தீக்கிரம் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நம்முடைய காயப்பட்ட கருத்தில் இவர்கள் குடும்பமாக ஒப்புக் கொடுக்குறோங்க தாவே.
நன்றியோடு தீக்கிரமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வழியிலே குழந்தையை கவனமாக வளர்க்க உதவி செய்யும். ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் சீக்கிரமாக கெட்டு போயிருக்கு. சாசு பல விதமான காரியங்களை வைத்திருக்கிறான். அதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் குடும்ப ஜீவன் நடத்தவும், பிள்ளைகளை நம்முடைய வழியிலே கண்ணுங்கருத்துமாய் வளர்க்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தாவே. நன்றியோடு தீக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஒரு நாட்களே உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தெய்வம் பிள்ளையோடு கூட இருப்பதாக நம்ம அறிகிறீர்கள் வளரட்டுங்க தாவே. எங்களை தாழ்த்தி மணி கருத்தில் ஒப்பிடுக்கிறோங்க தாவே. பிரதிகரமையுமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்துமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.